பொறாமையும் நயவஞ்சகமும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களை பற்றி யாருக்கு எந்த விதமான வஞ்சகத்தை நான் நினைக்க மாட்டேன். யார் ஏமாற்றுகிறாரோ, யார் மக்களுக்கு வஞ்சகம் செய்கிறாரோ, யார் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு உலகமே அமைந்திருக்கிறது. நம்மிடத்தில் யார் எந்த பொருளை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாரோ அதை அப்படியே ஒப்படைக்க வேண்டும். அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, எப்படியாவது இந்த முதலாளியை கவுத்தணும். அல்லாஹ் கொடுக்கல் வாங்கல கூட கரெக்டா இருக்கணும். அவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். சில பேர் கடன் வாங்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு வருவாங்க, கடன் வாங்கி முடிச்சோன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. பார்க்கிறோம்ல, இப்படி நம்ப வைத்து கழுத்தறுக்கின்ற நபர்களை எத்தனை பேரும் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அப்ப வாதி என்பது ரொம்ப முக்கியம். வாக்களித்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். சில பேர் பொறாமப்படுவான். இந்த பொறாமையே எதிராளியை தாக்குகின்ற அளவுக்கு இருக்கு, எதிராளியை நோவடிக்கின்ற அளவுக்கு இருக்கு. இவன் எப்படிப்பா பெரிய ஆளான, நமக்கு போறதானே வந்தான். முதல்ல இந்த பொறாமை எங்கேன்னு வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் தீவிரவாத இந்த பட்டத்தை, பயங்கரவாதி இந்த பட்டத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் யாரை பார்த்தாலும் பொறாமை. குடும்பத்தில் உள்ளவரை பார்த்தா பொறாமை, அக்கா தங்கச்சியை பார்த்தா பொறாமை, எல்லார பத்தியும் பொறாமப்பட்டுக்கிட்டே கொண்டிருந்தால் நம்முடைய தொழுகை, நோன்பு, இபாதத்து எல்லாமே இந்த பொறாமை என்கின்ற தீ அப்படியே கரித்து எரித்து விடும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர், உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றி அடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீதும் நிலவட்டுமாக என இந்த நல்ல தருணத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹுவை பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்வுக்கு வருகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மகத்தான பாக்கியத்தை நல்கியிருக்கிறார். அந்த பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு நல்கியிருக்கிறார். இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நடப்பதற்காக நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த மகத்தான அற்புதமான நேரத்தை வீணான காரியங்களில் செலவழித்து தீமையை சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இந்த தருணத்திலே இன்றைக்கு பேசப்படுகின்ற உரை என்னவென்று சொன்னால், அல் ஹிஷ் வல் ஹசத், பொறாமையும் நயவஞ்சகமும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இன்றைய நவீன உலகம் இந்த பொறாமையும் நயவஞ்சகம் இந்த இரண்டை கொண்டு மட்டும்தான் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் எல்லா நாடுகளிலும் பொறாமையும் நயவஞ்சகமும், அதாவது குரோதமும் வஞ்சகமும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இந்த தலைப்புக்குள் போவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே கூறி அந்த நிகழ்ச்சியில் இருந்தே நம்முடைய உரையை துவங்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே வீற்றிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எத்லஉ அலைக்குமுல் ஆன மின் ஹாதல் ஃபஜ்ஜி ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்திற்குரிய ஒரு நபர் உங்களுக்கு மத்தியிலே வருவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்பொழுது யார் வந்தார் என்று சொன்னால் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். எப்படி என்று சொன்னால் அவர்கள் உலு செய்து அந்த உலுவின் காரணமாக அவருடைய தாடியில் இருந்து அப்படியே தண்ணீர் சொட்ட சொட்ட அப்படியே கொட்டி கொண்டிருக்கிறது. இடது கையிலே அவருடைய செருப்பை அப்படியே பிடித்து கொண்டு பள்ளிவாசலுக்குள் வருகை தந்து அங்கே இருப்பவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அடுத்த நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை போல என்ன சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே இந்த இடத்திலிருந்து ஒரு மனிதர், சொர்க்கத்திற்குரிய மனிதர் வருவார் என்று சொன்னார்கள். அதை போலவே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகை தந்தார்கள். மூன்றாவது நாளும் அதை போன்றே சொல்கிறார்கள். அதே நிலை, அதே செருப்பை கையில் பிடித்திருக்கிறார். வந்தார், சலாம் சொன்னார், தொழுதார், போனார். அப்ப இந்த 3 தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திற்குரிய நபர் வருவார் என்று சொன்ன உடனேயே அதே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் வருகை தந்தார்கள். அப்ப இதையெல்லாம் என்ன செய்றாங்க, பள்ளிவாசல்ல பார்த்து கொண்டிருந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு ஒரு எண்ணம், சொர்க்கத்திற்குரிய நபர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களே, சொர்க்கத்திற்குரிய நன்மை அப்படி அவர் என்ன செய்திருப்பார், அவர் விசேஷமான ஏதாவது அமலை செய்திருப்பாரா, அதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தால் அதன் மூலமாக சொர்க்கம் செல்லலாமே என்ற அந்த எண்ணத்தோடு அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து, தோழரே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய தந்தைக்கு எனக்கும் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. ஆகவே என்னுடைய தந்தையோடு நான் 3 நாள் பேச மாட்டேன் என்று சபதம் எடுத்து வந்திருக்கிறேன், சத்தியம் செய்து வந்திருக்கிறேன். ஆகவே நான் உங்கள் வீட்டிலே இரவு தங்கலாமா என்று கேட்கிறார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஓஹோ, தாராளமா தங்கலாமே என்று சொன்ன உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் நைட்ல தங்குறாங்க. அப்படி தங்குகின்ற பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் எந்த விதமான விசேஷமான ஒரு தொழுகையும் தொழுததாக அவரோடு பயணித்த, அவரோடு தங்கிய அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதையும் பார்க்கவில்லை. முதல் நாள் இப்படி பார்க்குறாங்க, எதுவுமே விசேஷமாக செய்த மாதிரி தெரியலை. காலையில் எழும்புறாங்க, அல்லாஹுவை திக்ர் செய்கிறாங்க, அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறாங்க, கப்பர் அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா சுபு வருது, ஒழுவு செய்கிறாங்க, தொழுகிறாங்க. முதல் நாள் இப்படி நடந்து போச்சு. அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நினைக்கிறாங்க, முதல் நாள் ஒன்றும் செய்யவில்லை, 2வது நாள் ஏதாவது செய்திருப்பாரோ என்ற எண்ணத்தோடு 2வது நாளும் கவனிக்கிறார். அதை போன்றுதான் விசேஷமா என்றும் தொழுது மாதிரி தெரியல, எந்த விதமான பிரத்யேகமான எந்த அமலும் அவர்கள் செய்யலை. காலையில் எழும்புறாங்க, அல்லாஹ் நினைக்கிறாங்க, துதிக்கிறாங்க, அல்லாஹ் பெருமைப்படுத்துகிறாங்க, ஒழுவு செய்கிறாங்க, சுபு தொழுகிறாங்க. 2 நாள் ஓடி போச்சு. 3வது நாள் இதே போல தான் இருக்குது. எந்த விதமான பிரத்யேகமான எந்த அமலும் அவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதையுமே செய்த மாதிரி தெரியல. அந்த நேரத்தில்
அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்கிட்ட மெதுவா சென்று, நான் உங்களோடு 3 நாள் தங்கினேன், நீங்க எந்த விதமான விசேஷமான அமலும் செய்ததாக தெரியல. ஒரு நாள் தங்கின இல்லை, 2வது நாள் தங்கின இல்லை, 3வது நாள் தங்கின இல்லை. ஆனா உங்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திற்குரிய நபர் வருவார் என்று சொன்னார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், நீங்கள் தான் வந்தீர்கள். 2வது நாள் சொன்னார்கள், நீங்கள் தான் வந்தீர்கள். 3வது நாள் சொன்னார்கள், நீங்கள் தான் வந்தீர்கள். ஆனால் உங்களிடத்திலே கடமையான அமல்களை தவிர பிரத்யேகமாக ஸ்பெஷலாக எந்த அமலையும் நான் பார்க்கவில்லையே என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய அமல் இவ்வளவுதானா என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார், யார் சொல்கிறார்? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நீங்க இப்ப பார்த்தீங்கல்ல, என்னோட 3 நாள் தங்கினீங்கல்ல, இந்த 3 நாள்ல நான் என்னைக்கு செய்யக்கூடிய அமலை தான் செய்கிறேன். ஸ்பெஷலாக பிரத்யேகமாக எந்த அமலும் நான் செய்யறதில்லை. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்றாலும் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதாவது என்னுடைய உள்ளத்திலே, அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உள்ளத்திலே ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா, இவருக்கு சொர்க்கம் உண்டென்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா, அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உள்ளத்திலே என்ன செய்கிறாங்க, அழகான முறையில் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ், அதாவது என்னுடைய தந்தைக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, நான் உங்களோட தங்கினதை உங்களுடைய அமலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான், ஆனா நீங்க ஸ்பெஷலாக எதையுமே செய்ததாக தெரியவில்லை சொல்லிவிட்டு சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க, நான் இந்த அமலை தான் நான் செய்கிறேன், ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், ஸ்பெஷலாக எதுவும் செய்யறது கிடையாது. என்றாலும் என்ன சொல்றாங்க, கைர இன்னி லா அஜிது ஃபி நஃப்ஸி அலா அஹதி மினல் முஸ்லிமீன ரிஷா. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்றாலும் நான் என்னுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களை பற்றி யாருக்கு எந்த விதமான வஞ்சகத்தையும் நான் நினைக்க மாட்டேன், யாருக்கு எந்த விதமான வஞ்சகமும் நான் என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். என்னுடைய உள்ளத்தில் எப்பவுமே தூய்மையாக வைத்திருப்பேன், எந்த முஸ்லிமை பற்றி நான் குறை காண மாட்டேன், யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய வேண்டும் என்று நான் எண்ண மாட்டேன். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், அது மட்டும் இல்லாம வலா அஹ்ஸிதுஹு அலாமா அத்தாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ, அது பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், இன்ன பிற பொருளாக இருக்கட்டும், எதை பற்றியுமே நான் பொறாமைப்பட மாட்டேன். என்ன சொல்றாங்க? நான் யாருக்கும் வஞ்சகம் செய்ய மாட்டேன். 2வது, நான் யாருக்கும் எதை கொடுக்கப்பட்டாலும் அதை பற்றி நான் பொறாமைப்பட மாட்டேன். இந்த 2ஐ தவிர நான் என்னுடைய வணக்கத்திலே ஸ்பெஷலாக பிரத்யேகமாக எதையும் செய்வதில்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த மனிதனுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்பெஷலாக சொர்க்கத்தை பற்றி என்ன செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி தான் சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் அது அல்லாஹ் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக எதையும் பேச மாட்டார்கள். அவர்கள் எதை பேசுகிறார்களோ அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததாக தான் இருக்கும். ஆகவே இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் அது யார் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பொறாமை இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். இந்த 2 தான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பெருசாக நாம பார்க்கிறோம். சாதாரணமாக வஞ்சகம் என்று சொன்னால் அந்த ஹிஷ் என்று சொன்னால் அதாவது நம்பி கழுத்த இருக்கிறது, ஒரு தினம் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது. அதற்கு தான் என்ன செய்வாங்க, அல் ஹிஷ் வஞ்சகம் என்று சொல்வார்கள். ஒருவனுக்கு ஒரு செய்வதாக நாம் வாக்களித்து விட்டால் அந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாமல் போனால் நாம் தருவாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருப்பான். கடைசி நேரத்தில் அவனை நம்ப வைத்து துரோகம் செய்வதற்கு இதற்கெல்லாம் வஞ்சகம் என்று சொல்லப்படும், அல் ஹிஷ் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை செய்கிறாங்க, கடை தெருவுக்கு போறாங்க, ஏதோ பொருள் வாங்க போயிருப்பாங்க, கடை தெருவுக்கு போறாங்க. அப்படி போகின்ற பொழுது ஒரு வியாபாரி ஒருத்தர் இருக்கிறார். அந்த வியாபாரி என்ன செய்கிறார், தானிய குவியலை வைத்திருக்கிறார் விற்பனை செய்வதற்காக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை விற்பனை செய்யக்கூடிய அந்த தானியத்துக்குள்ளே விரலை உள்ளே விட்டு பார்க்கிறார்கள். வெளியிலே காய்ந்த தானியம் இருக்கிறது,
உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? ஈரமான தானியம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது ஏன் இப்படி வச்சிருக்கிற? அவர் சொல்றாரு, மழை வந்துச்சு, நனைஞ்சு போச்சு, அதனால நான் என்ன செய்தேன், காய்ந்த தானியத்தை மேலே வச்சு ஈரமான தானியத்தை உள்ள வச்சிருக்கேன். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ உண்மையான ஆளாக இருந்தால், நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தால், அந்த தானியம் ஈரமாக இருப்பதை மேலே எல்லாமே வைத்திருக்க வேண்டும். மக்களை இப்படி ஏமாற்றுவதற்கு நீ செய்கிறாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுகிறாரோ, யார் மக்களுக்கு வஞ்சகம் செய்கிறாரோ, யார் மக்களை ஏமாற்றி நினைக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே கண்டிக்கிறார்கள். அப்ப அல் கிஷ் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மோசடி, அது ஒரு மிகப்பெரிய வஞ்சகத்தன்மை, அது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல். இந்த ஏமாற்றுகின்ற அந்த கிஷ் என்ற இந்த செயலிலே எல்லாமே அதில் அடங்கும். வியாபாரம் அடங்கும், கொடுக்கல் வாங்கல் அடங்கும், வாக்கு கொடுத்தா நிறைவேற்று அது அதில் அடங்கும், உண்மை பேசுவது எல்லாமே அதில் அடங்கும். இதற்கெல்லாம் மாற்றாக யார் செய்கிறாரோ அத்தனையுமே அல் கிஷ் என்ற அந்த இதிலே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, நமக்கு அழகா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த வியாபாரத்தை பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க எடுத்துக்கிட்ட எல்லாத்திலுமே கலப்படம். ஒரு சாதாரண தானியம், அந்த தானியத்தில் ஈரம்தான் இருக்கிறது, அதனால் அதை சாப்பிட்டால் யாருக்கு எந்த கெடுதல் வரப்போவதில்லை. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுகிறாரோ அவை நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்ப அவர் நம்மள ஒருத்தராக இருக்க முடியாது, ஏனென்று சொன்னால் அது ஏமாற்றுகின்ற வேலை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக கண்டித்திருக்கார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்தில் உயிர் காக்கக்கூடிய மருந்து, சாப்பிடுகின்ற உணவு எல்லாத்திலுமே கலப்படம். கலப்படம் இல்லாத பொருளை இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு உலகமே அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அரசாங்கமே ஏமாத்துற வேலை தானே செய்து, மக்களுடைய ஓட்டையெல்லாம் முன்பெல்லாம் நம்மை ஓட்டை வாங்கி பெற்று அவர்கள் ஜெயிப்பார்கள். இப்போ அப்படி இல்லை, அவங்களே நம்ம ஓட்டை திருதலை பார்க்கிறோம். அவங்க நீ என்ன மிஷினை வைக்கிறது, நான் உனக்கு ஓட்டை இல்லாமல் ஆக்கின்னு சொல்லி இந்த உலகம் முழுக்க என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சஅத் இப்னு அபீ வக்கஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உள்ளத்திலே அந்த கிஷ், அந்த வஞ்சகத்தன்மை இல்லவே இல்லை. அவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அல் கிஷ்ஷிலே அளவு நிறுவையிலே ஏமாற்றதும் அதுவும் அதில் அடங்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான், வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையிலே குறை செய்வதற்கு கேடுதான் உண்டு. எப்படி என்று சொன்னால், அல்லதீன இதற்குத்தாலும் அலன்னாசி, அவர்கள் மக்களிடமிருந்து கொள்முதல் செய்கின்ற பொழுது நிறைவாக வாங்குவார்கள். அது மட்டும் இல்லாம வைதா காலும் அசனு யக்ஸிரூன், மக்களிடமிருந்து வாங்குகின்ற நிறுத்தோ அளந்த வாங்குகின்ற பொழுது அதிலே குறை செய்வார்கள். நம்ம கடையில் பார்க்குறோம், ஒரு சாதாரண ஒரு ஃப்ரூட்டு வாங்க போனால் கூட தராசை என்ன செய்வான், நமக்கு தெரியாத மாதிரி மேலே வச்சுருப்பான். நாம் நல்ல நல்ல பழங்களாக புறக்கி கொடுப்போம். அவன் என்ன செய்வான், அந்த திராஸில் போட்டுக்கிட்டு ஏற்கனவே கீழே 3/4 கிலோவோ 1 கிலோவோ குறைச்சி ஒன்று வச்சுருப்பான். நல்ல பழமாக நாம் புறக்கி கொடுப்பது எல்லாத்தையும் போடுவான். கண் சிமிட்டுற நேரத்தில் டக்குன்னு மாற்றி கீழே வச்சிருக்க பையத்துக்கு நம்மகிட்ட தந்துடுவான். நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஏமாற்று. ரேஷன் கடையில் ஏமாத்துறது, ரேஷன் கடை இடையில அடிக்கிறான். எல்லாமே இன்றைக்கு உலகத்திலே ஏமாற்றுகின்ற உலகமாக, அதாவது இடையிலே குறைக்கக்கூடிய உலகமாக, அதாவது நிறுவையிலே குறைக்கக்கூடிய உலகமாக தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான், இது போன்ற ஒரு செயலை எந்த முஸ்லீம் செய்யக்கூடாது, எந்த முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, இது போன்ற ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ அளவு நிறுவையில் நாம் வியாபாரியாக இருந்தால் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் மிகச் சிறந்த முறையை நடந்து கொள்ள வேண்டும். கலப்படம் செய்யக்கூடாது. கலப்படத்துக்கு இஸ்லாம் கல்லறை கட்டியிருக்கிறது. கலப்படத்தை ஒருபோதும் நம்முடைய கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாம இந்த கிஷ்ஷில அல் அமானத்து, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மிடத்தில் யார் எந்த பொருளை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாரோ அதை அப்படியே ஒப்படைக்க வேண்டும். அது நிறுவனமாக இருக்கலாம், வியாபார ஸ்தலமாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும், வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்பி ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்றாரு, ரகசியமா சொல்றாரு, ரகசியமா சொன்ன விஷயத்தை அடுத்த ஆளுக்கு சொல்ல, அதுவும் கூட அமானத்து தான். அப்ப ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை நாம் பாதுகாக்க வேண்டும். எந்த தருணத்திலும் யாருக்கு எந்த வஞ்சகத்தன்மையும் செய்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போற அந்த தருணத்திலும் கூட
அமானத்து பொருட்களை பாதுகாத்தார்கள். அமானத்து பொருள்னா என்ன? அவரிடத்தில் நம்பி ஒப்படைச்சு, காஃபிர்கள் கூட அவரிடத்தில் நம்பிக்கை ஒப்படைச்சிருந்தாங்க, பொருளாகவும் பணமாகவும் ஒப்படைச்சிருந்தாங்க. அந்த நாட்டை விட்டு போகின்ற பொழுது கூட இந்த மக்களுக்கு நாம ஏன் கொடுக்கணும், இவங்களால நாம இந்த ஊரை விட்டு போறோம், இந்த நாட்டை விட்டு போறோம், பிறந்த ஊரை விட்டு போறோம்னு சொல்லி கொடுக்காம போயிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அமானத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அமானத்திலே மிக பேணிக்கையோடு இருந்தார்கள். யார் யாருக்கு என்ன கொடுக்கமோ அவருடைய மருமகனை அழைத்து இந்தந்த பொருட்கள் இந்த ஆட்களுக்கு சேர வேண்டும் என்று சொல்லி ஒப்படைத்து சென்றார்கள். அப்ப அமானத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஅத்துல் அமானாத்தி இலாஹிலிஹா, நீங்கள் அமானித பொருட்களை, நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை அவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அதிலே மோசடி செய்து விடார்கள், அதிலே வஞ்சகம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதாவது சூரத்துல் மூமினூன்ல சொல்றான். எப்படி மூமினுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய அமானத்திலே பேணிக்கையா இருப்பார்கள். அதுபோல அவருடைய உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையிலே பேணிக்கையா இருப்பாங்க. இந்த ரெண்டு பண்புகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த இரண்டு விஷயத்திலே, அதாவது நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களிலே பேணிக்கையோடு இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையிலே பேணிக்கையோடு இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிகிட்ட கொடுத்த நிறுவனத்தை நீ பார்த்துக்கப்பா, நல்ல முறையில் பார்த்துக்கோன்னு சொன்னாக்கா, கடைசியில் முதலாளி தொழிலாளி ஆயிடுவாரு, தொழிலாளி முதலாளி ஆகிற கட்சியை பார்க்குறோம். எத்தனையோ நிறுவனங்கள் அப்படியே திவாலாகி போறதை பார்க்க, தொழிலாளியுடைய உள்ளம் சரியாக இல்லை, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, எப்படியாவது இந்த முதலாளியை கவுத்தணும், அவனுக்கு எப்படியாவது வஞ்சகம் செய்து அவனுடைய பொருளாதாரத்தை நசிப்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொன்ன இட்ட கட்டளை என்ன, எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய உரிமைக்கும் நீ கேடு விளைவிக்க கூடாது. எப்படி நம்பி ஒப்படைக்கிறார்களோ அப்படி நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை அப்படியே ஒப்படைக்க, நிறுவனமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கரெக்டான முறையில் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறோம். அடுத்தபடியாக ஒரு முஆமலத்து, கொடுக்கல் வாங்கல், நான் என்ன செய்யணும், இதெல்லாம் ஹிஸ்டரியில் வருது, வஞ்சகத்தில் வருது. உலமாக்கள் அப்படி இருக்கிறார்கள், சொல்றாங்க முஆமலத்தில் எப்படி இருக்கணுமா, ஒலா தகுலு அம்பாலக்கும் பயனுக்கும் பாத்தில், உங்களுக்கு மத்தியில் தவறான முறையில் பொருளாதாரத்தை உண்ணாதீர்கள். ஒருடைய பொருளை இன்னொருத்தர் தவறாமல் எடுக்கக்கூடாது, வட்டியின் மூலமாக, லஞ்சத்தின் மூலமாக, இந்த மாதிரி எடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கொடுக்கல் வாங்கல்ல கூட கரெக்டா இருக்கணும். அவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். உண்மையான முஸ்லீம் ஒரு பக்கம் தொழுது கொண்டு, ஒரு பக்கம் மத்த இபாதத்துகளை செய்து கொண்டு, இன்னொரு பக்கம் இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் பாழாகி போய்விடும். நாளைக்கு மறுமையிலே வந்து நிற்பான், இறைவா எனக்கு இவன் கேடு செய்தான், நீ அவனை சொர்க்கத்திற்கு அனுப்ப பார்க்கிறாய், எனக்கு இன்னென்ன தர வேண்டும், இப்படியெல்லாம் எனக்கு துரோகம் செய்தான் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அவனுடைய உரிமைக்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுப்பான். எவன் பாதிக்கப்பட்டானோ அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தி நரகத்தில் தள்ளுகின்ற காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அப்ப இந்த விஷயத்துல நாம மிக கவனமா இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும். பொருளாதாரத்தை வாங்குறோமா, இப்ப சொன்ன டைத்து தந்துடுறேன். சில பேர் கடன் வாங்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு வருவாங்க, கடன் வாங்கி முடிச்சோன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. பார்க்குறோம்ல, இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மூமின் செய்யக்கூடாது. ஒன்னால் கொடுக்க முடியவில்லையா, அவனிடத்தில் சென்று பேசு, நான் உங்கள்கிட்ட இந்த நாளில் வாங்கினேன், இத்தனாம் தேதியில் தருவதாக சொல்லியிருந்தேன், என்னால் அதை கொடுக்க முடியவில்லை, ஆகவே பொறுத்து கொள்ளுங்கள், அவகாசம் கொடுங்கள், நான் திருப்பி தருவதற்கு நான் அவகாசம் தருங்க சொல்லி அவனுடைய அவகாசத்தை வாங்கி வர வேண்டுமே தவிர, கடன் கொடுத்தவரை பார்த்து ஒழித்து ஓடுவது அது மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு காரியம். அது அல்-கிஷ், அந்த வஞ்சகத்திலே அது சாரும் என்று மிக தெளிவாக இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. அப்ப இந்த விஷயத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்-வஅது, வாக்களிச்சா நிறைவேற்றணும். ஒருத்தருக்கு ஒரு பணம் தர்றேன்னு சொல்லியிருப்போம், அல்லது உனக்கு ஒரு வேலை வாய்ப்பை தேடித்தரப்பா சொல்லியிருப்போம், ஏதாவது ஒரு முறையில் வாக்கு கொடுத்துருப்போம். அந்த வாக்கை கொடுத்தா சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படி பேச்சுக்கு 4 பேர் என்ன பேசி இருக்கும்போது ஒருத்தன் வருவான், பாய் இங்கே வேலை வாய்ப்பு சொல்லுங்களேன், இல்லை ஏதாவது உதவி பண்ணுங்களேன், தரப்பா, அங்கே சமாளிக்கணும் இல்லை, அங்கே தன்னை ஒரு கெத்தா காட்டணுங்கிறதுக்காண்டி சரிப்பா தரேன் அப்படி நம்பரை கொடுப்பான்னு வாங்கிடுவாங்க. அதோட மறந்துடுவாங்க, அதோட நிச்சயம் மறந்துடுவாங்க. ஏன்னா அது காத்தில் கலந்த கரிப்பூரமாக போய் விடுகிறது.
அப்போ வாக்களிச்சா, வாயினால வாக்களித்தால் அந்த வாக்கு நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாமல் போனால் ஒரு முயற்சியால் எடுக்கணும். ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு, பாய் நீங்க இப்படி சொல்லியிருந்தீங்க, நான் உங்களுக்கு தருவதாக அல்லது வேலை தேடுவதாக சொல்லியிருந்தேன், நானும் பல இளங்களில் தேடி பார்த்தேன், என்னால் அதை பெற முடியவில்லை, வேலை வாய்ப்பு இப்பொழுது கம்மியாக இருக்கிறது, ஆகவே கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லணும். இல்லைனா என்னால் முடியாத சொல்லி ஒதுங்கிடணும். இப்படி நம்ப வைத்து கழுத்தறுக்கின்ற நபர்களை எத்தனை பேரும் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அப்போ வாதி என்பது ரொம்ப முக்கியம். வாக்களித்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆயத்தில் முனாஃபிக்கு சலாசா, முனாஃபிக்கு நயவஞ்சனுடைய தன்மை 3. ஒன்று, அதுல 3 என்னச்சுமா, இதா அஹதஸ கதிப, பேசினா பொய்யா போய் சேரும். அவிச்ச கோழி பறக்குதும்பா வந்து நம்மகிட்ட. அவிச்ச கோழி பார்த்துட்டு பறக்குமா? என்னைக்கும் பறக்காது. அப்படி நம்ப வச்சு என்னச்சுவான், பேசுவான். அப்போ பொய்யா பேசி திரிவான். அந்த யாருடைய அடையாளம்? முனாஃபிக்குடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதுபோல துமின கான, நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான். பார்க்குறோமா என்ன? இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை கொடுத்தா, நல்லா பார்த்துக்கோம்பா, நீங்கள் போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அவரு வந்து பார்த்தா அவரு தலையில் துண்டை போட்டு உட்கார்ந்து நிலைமைக்கு ஆக்கி வச்சிருவோம். நம்பி ஒப்படைப்பாரு. நம்பி ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பாலிசை பேசி எடுத்து தால்சா பண்ணி எடுத்து, பாய் என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்குவேன், தைரியமாக போங்க பாய், நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் பாய் அப்படிம்பான். அவரு போயிட்டு வர்றதுக்குள்ள கடைசி அவரு ஹதோதி ஆயிடுவார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசல 2வது இடம். இதயத்து மின கான, அவனிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? துரோகம் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வைதா வாத அஹ்லஃப, வாக்களித்தா மாறு செய்வான். ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்களிச்சா என்ன செய்வான்? மாறு செய்வான். அப்போ இந்த ஹிஷ் என்ற தன்மையிலிருந்து நாம் என்ன செய்யணும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 3 விஷயம், இந்த 3 விஷயத்தில் நாம் பேணிக்கோடு இருந்தால் நம்முடைய அமல்கள் நமக்கு பாதுகாக்கப்படும். மனித உரிமைக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். மனிதனுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். அந்த பொருளாதார தன்மையில் யாருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்துவிடக் கூடாது என்பதிலே மிக மிக கவனமாக செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக அல் ஹசத், பொறாமை. பொறாமைனா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. சாதாரணமாக ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், ஃப்ரெண்டோ சொந்தக்காரர் யாரை பார்த்தா, நீ என்னப்பா பெரிய ஆள் ஆகிட்ட, உனக்கு பிள்ளையெல்லாம் செட்டில் ஆகிட்டு நல்லா படிக்க வச்ச, எல்லாரும் பெரிய லெவலில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டுருவான். அது ஒரு சாதாரண பொறாமை, அது ஒன்றுமே செய்யாது. சில பேர் பொறாமைப்படுவான். அந்த பொறாமையே எதிராளியை தாக்குகின்ற அளவுக்கு இருக்கும், எதிராளியை நோவடிக்கின்ற அளவுக்கு இருக்கும். இவன் எப்படிப்பா பெரிய ஆளான, நமக்கு போறதானே வந்தான், எப்படி இவனுக்கு நல்ல கஃபீல் அமைஞ்சான், இவன் ஏன் இவ்வளோ விவரத்தில் போனான் அப்படின்னு யோசிச்சு அவனை எப்படியாவது மட்டம் தட்டணுமே, அவனுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு சொல்லி கஃபீல்கிட்ட சொல்லி, அந்த பொறாமை இருக்குது, அந்த பொறாமை கஃபீல்கிட்ட சொல்லி இறக்குகின்ற காட்சியை பார்க்கிறோம். உயர்ந்த பதவியில இருப்பான், அந்த உயர்ந்த பதவியில் இருந்து அவன் மீது ஏதாவது ஒரு இல்லாத பொல்லாத சொல்லி அவனை கீழே இறக்குகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இது வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றன. பொறாமை எல்லாருடைய உள்ளத்திலும் கொஞ்சம் இருக்கும். அந்த பொறாமை நாம் அப்படி பார்த்து பேசுறதோடு முடிஞ்சா, அண்ணாந்து பார்ப்போம், பெரிய ஆளாயிட்டேப்பா பரவாயில்ல போ, அதோடு சொல்லி விட்டுருவோம். அதனால் அவனுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்ய மாட்டோம். ஆனால் சில பொறாமை மனிதனை அப்படி அழித்து விடும். முதல்ல இந்த பொறாமை எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ஆதம் நபியின் மீது ஷைத்தான் கொண்ட பொறாமை தான் முதல் பொறாமை. அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்றான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத அமர்த்துக்க. அப்போ அல்லாஹ் அவனை பற்றி ஷைத்தானை பற்றி கேட்குறான், நான் உனக்கு சஜா செய்ய வேண்டும்னு சொன்னேன், நீ ஏன் சஜா செய்யாமல் போனா என்று கேட்டதற்கு அவன் சொன்னா, ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நீ ஷைத்தானாய் என்ன நெருப்பில் படைச்சிருக்கிற, அவரை சாதாரண மண்ணில் படைச்சிருக்கிற, நெருப்பில் படைச்சவன் நான் உயர்ந்தவன், அவரு தாழ்ந்தவன், அதனால் அவருக்கு நான் நிச்சயம் அடிபணிய மாட்டேன்னு சொல்லி அந்த பொறாமையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அவர் இரண்டவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்தது. பொறாமையே அது ஒரு பொறாமை, அகந்தையோடு கூடிய, பெருமையோடு கூடிய, அகங்காரத்தோடு கூடிய ஒரு மிகப்பெரிய பொறாமை. அந்த பொறாமை முதல்ல எங்கேருந்து வந்துச்சு? ஷைத்தான் இருந்து அப்படியே வந்துச்சு. இரண்டாவது அந்த ஷைத்தான் என்ன செய்தான்? அந்த பொறாமை யார்கிட்ட கடத்தினான்னு பார்த்தாக்கா, அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறையில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், ஒத்துலு அலைஹிம் நபாபனி ஆதம இது கர்ரபா குர்பானன் பத்து குப்பில மின் அஹதிஹிமா வலம் இத்தகப்பல் மினல் ஆகர். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் என்ன செய்தாங்க? ஒரு வணக்கத்தை செய்தாங்க, 2 பேரும் வணக்கம் செய்தாங்க. அந்த 2 வணக்கத்தில் ஒருத்தருடைய வணக்கம் தக்வாவோடு இருந்துச்சு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னொருடைய வணக்கம் இல்லை, தக்வாவோட இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை.
ஏற்றுக்கொள்ளாதவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டவர் மீது என்ன செய்தார்? பொறாமை கொண்டார். உனக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, எனக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படலையே, நான் செய்த மாதிரி தான் நீ செய்தா, நீ செய்த மாதிரி தான் நானும் செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மீது பொறாமை கொள்கிறார். அந்த பொறாமையே என்ன செய்து அவரை கொலை செய்வதற்கு தூண்டுது. கொலை செய்ய தூண்டுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அதாவது சொல்லுகிறார், நான் உன்னை கொலை செய்வேன். அப்ப இவர் சொல்றாரு, இப்ப இன்னமா கொலை செய்ய சொன்ன இவர் ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்றாரு, நீ என்ன கொலை செய்ய வந்தாலும் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னா இன்னி அஹாஃப் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹுவை நான் பயப்படுறேன். அல்லாஹ்வுக்கா வேண்டி நீ என்ன கொலை செய்ய வந்தாலும் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய கையை கட்டி கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த பொறாமை எங்க கொண்டு விட்டுருக்கு பாருங்க, தன்னுடைய சகோதரரை கொலை செய்கின்ற அளவுக்கு கொண்டு விட்டிருக்குது. அப்போ பொறாமை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், உனக்கு பொறாமப்பா. அந்த பொறாமை பல விதத்தில் அந்த பொறாமை மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கும். ஆகவே அந்த பொறாமையை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் கையில் எடுத்து கொள்ளக்கூடாது. அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறோம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரிக்கிறதுக்கு காரணம் அது பொறாமை தான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இது காலு ல யூசுஃப் வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் 2 பேர்கள், அதாவது சகோதரர்கள், அந்த சகோதரர் வந்து என்ன செய்றாங்க? சகோதரர் யூசுஃபுடைய சகோதரையும், அதாவது அவங்க வாப்பா என்ன செய்யறாங்க? ரொம்ப பிரியப்பட்டாங்களாம். மற்ற சகோதரர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரை விட இந்த 2 பேரை யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் ரொம்ப நேசிச்சாங்க. நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அழகோடு கூடிய அறிவு யாருக்கு இருந்தது? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம கனவு வேற பார்த்துட்டாங்களா. அந்த கனவை சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுஃபின் மீது அவருடைய சகோதரர் மீது ரொம்ப அளவிலா பிரியம். அளவிலா பிரியத்தின் காரணமாக அந்த 2 பேரும் எப்பவுமே பக்கத்தில் வச்சிருப்பாங்க, அதிகமாக தூரத்தில் விட மாட்டாங்க. எங்கே போனாலும் கண்ணும் கொருத்துமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தார். இது அவங்களுக்கு மற்ற சகோதரர்களுக்கு பொறாமை போச்சு. எல்லாம் பேசிக்கிறாங்க, ஆஹா நம்ம வாப்பா யூசுஃபுடைய சகோதரோட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, நம்ம மீது பாசமாக இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே தீரும் என்று சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறான். நாமெல்லாம் பலமான ஆள், நாம் எண்ணிக்கையில் கூடி இருக்கிறோம், ஆனால் இந்த 2 பேருக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே தீரணுங்கிற முடிவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியாக பிரித்து ஏதாவது வழியில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பண்ணி பேசிக்கிறாங்க, விடுறாங்க. என்ன செய்கிறாங்க? தனியாக கூட்டம் போட்டு பேசி, ஒன்றில் யூசுப் என்ன செய்யுங்க, நீங்கள் கொலை செய்யுங்க, அல்லது என்ன செய்யுங்க, எங்கேயாவது தூரமான இடத்துல விட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதை மாதிரி விட்டு போயிட்டேன்னு வைங்களேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யூசுஃபுடைய வரலாறை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த பொறாமை எந்த அளவுக்கு அவர்களை வழி நடத்தியது என்று பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அவருடைய குடும்பத்தை விட்டு பிரித்து ஒரு கிணத்தில் தள்ளுகின்ற அளவுக்கு அந்த பொறாமை இருந்ததுன்னு சொன்னால், அந்த பொறாமை நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாமா? இருக்கவே கூடாது, ஒருபோது இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம் உலகத்தில் பார்க்குறோம், முதல் உலகப் போர் நடக்கிறதுக்கு இஸ்லாமிய நாடோ காரணம் இல்லை, 2வது உலகப் போர் இஸ்லாமிய நாடோ காரணம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் தீவிரவாத இந்த பட்டத்தை, பயங்கரவாதி என்ற பட்டத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் இந்த பொறாமை தான் காரணம். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லா இஸ்லாமிய நாடுகள் மீதும் இந்த இஸ்ரேல், யகூதி, இந்த கிறிஸ்தவர்கள் அப்படியே அணிதினமும் போர் தொடுத்து இஸ்லாமிய அழிக்க வேண்டும் என்று குறியோடு இருக்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன? இந்த பொறாமை தான் காரணம். இந்த பொறாமை தீதான் அவரிடத்தில் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா வரலாற்றின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுங்க பாருங்க, வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி, அதாவது வேதம் கொடுக்கப்பட்டோரில் சில பேர்கள் விரும்புகிறார்கள், லவ் யருத்தூக்கும் பாதி ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்ட பின்னால் குஃபாரன், நீங்கள் எல்லாம் நிராகரிப்பார்களாக மாறிவிட வேண்டும். இதற்காக ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹக்கு, அவரிடத்தில் உண்மை வந்த பின்னாலும் அந்த பொறாமையின் காரணமாக, உள்ளத்திலே ஊடுருவி இருக்கிற அந்த பொறாமையின் காரணமாக நீங்க எல்லோருமே என்ன செய்யணுமா? இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும் என்று விரும்புகிறாங்க. இந்த செய்தியை நாம வரலாற்றுக்குள்ள நுழைந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பொறாமை ஈத கிறிஸ்தவர்களுக்கு எங்கேருந்து வந்துன்னு பார்த்தாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, இந்த இறுதி நபி வருவார்கள் என்று தௌராத்தில் இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது.
தௌராத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக ஈத சமுதாயத்திலிருந்து பிறப்பார்கள், இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து பிறப்பார் என்றோ அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து பிறப்பார் என்றோ வரலாற்றிலே சொல்லப்படவில்லை. அதாவது தௌராத் இஞ்சி சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், இறுதி நபி ஒருத்தர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறைஷி குலத்திலிருந்து என்ன செய்தான்? இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக தேர்ந்தெடுத்தான். இதுதான் அவர்களுக்கு பொறாமை. அந்த பொறாமை எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், காலப்போக்கிலே இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈராக்கை அழித்தார்கள், ஆப்கானிஸ்தான் அழித்தார்கள், லெபனானை அழித்தார்கள். இது போன்ற பல்வேறு இஸ்லாமிய நாடுகளை அழிப்பதற்கு முக்கிய காரணமே இந்த பொறாமை. என்ன பெரிய பொறாமை? அந்த பொறாமை அவங்க சமுதாயத்திலே நபி வரலையா? ஆனால் உன் சமுதாயத்தை வரலேன்னு வருவாங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறா? சொல்லவே இல்லை. இறுதி நபி வருவாங்க என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர இறுதி நபி உன்னுடைய சமுதாயத்தில் வருவார் என்றோ அல்லது கிறிஸ்தவ சமயத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்க இல்லவே இல்லை. ஆனால் அவருடைய அந்த உள்ளத்தில் அந்த தீ, அதாவது அந்த பொறாமை என்ற அந்த வியாதி, அந்த பொறாமை என்ற தீ காலப்போக்கிலே வளர்ந்து 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 ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கின்ற காட்சி பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த பொறாமை ஒரு சாதாரணமான ஒரு செயலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சாதாரணமாக ஒரு தன்மையான பார்க்கக்கூடாது. பொறாமை என்பது நம்முடைய அமல்களை அழித்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய அமல்களை அப்படியே சுட்டரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பொறாமை விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஹஸத, உங்களை நான் எச்சரிக்கிறேன். வல் ஹஸத, பொறாமை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஃபைனல் ஹஸத, நிச்சயமாக பொறாமை என்பது யௌகுல் ஹஸனாத்தி கமா தௌகுல் நாருல் ஹத்தப், அதாவது எப்படி நெருப்பு வந்து விறகை திங்குமோ அதுபோல உங்களுடைய அமல்களை எல்லாம் அப்படியே தின்றுவிடும். நாம் என்ன செய்கிறோம்? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். இதையெல்லாம் செய்துக்கிட்டு ஒரு பக்கத்தில் பொறாமை அப்படியே பொறாமை தீ உள்ளத்தில் பரவிக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் பொறாமை, குடும்பத்தில் உள்ளவரை பார்த்தா பொறாமை, அக்கா தங்கச்சியை பார்த்தா பொறாமை, எல்லார பற்றியும் பொறாமப்பட்டுக்கிட்டே கொண்டிருந்தால் நம்முடைய தொழுகை, நோன்பு, இபாதத்து எல்லாமே இந்த பொறாமை என்கின்ற தீ அப்படியே கரித்து எரித்து விடும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபைனல் ஹஸத, நிச்சயமாக பொறாமை என்பது யௌகுலுல் ஹஸனாத்தி கமா தௌகுலுன் நாரு அலத்தப, உங்களுடைய நல்ல அமல்களை எல்லாம் இந்த பொறாமை தின்றுவிடும். எப்படி நெருப்பு கட்டையை திங்கிறதோ அதுபோல தின்றுவிடும் சொல்றாங்க. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த பொறாமை என்கின்ற தன்மையிலே ஒருபோது வீழ்ந்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், அக்கா தங்கச்சி, அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்துட்டா, அவள் பெரிய இடத்துல போயிட்டா, எனக்கும் ஒரு சாதாரண மாப்பிள்ளையை பார்த்தந்தா, அதனாலேயே குடும்பத்தில் பகை வர்றதை பார்க்குறோம். அவருக்கு மட்டும் நல்ல வசதியாக இருக்கிறாரு, எனக்கு அந்த வசதி இல்லையே என்று சொல்லி குடும்பத்திலே அப்படி அந்த பொறாமை பரவி பரவி பேச்சுவார்த்தை இல்லாமல் எத்தனையோ குடும்பம் இருக்கிறது பார்க்குறோம். இன்னும் சில பேர் சபதம் எடுப்பாங்க, என் மையத்தில் கூட நீ கலந்துக்க கூடாது, நீ எனக்கு அக்காவும் இல்லை, உனக்கு தங்கச்சியும் இல்லை, நீ எனக்கு அண்ணனும் இல்லை, நான் உனக்கு தம்பியும் இல்லை என்று சொல்லி அப்படியே குடும்பத்து உறவுகளை பிரித்து வாழ்வதற்கு இந்த பொறாமை மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இப்போ பொறாமை விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறாமை என்று சொன்னால் அது சாதாரண ஒன்றல்ல, நம்முடைய அமல்களை வீணடிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் இந்த நேரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா, இந்த பொறாமை கொள்ளலாம், சில விஷயத்துக்கு மட்டும் கொள்ளலாம். அது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஃபில்டர் பண்ணி சொல்லியிருக்கு. ரெண்டு விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம். அந்த 2 விஷயம் என்னன்னு சொன்னால், லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைனி, 2 விஷயத்திலே தவிர வேறு எதிலேயுமே பொறாமை கொள்ளக்கூடாது. 2 விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரஜுலுன் ஆத்தாவுல்லாஹு மாலன், அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஃபஸல்லத்தஹு அலா ஹலக்கத்திஹி ஃபில் ஹக்கி, அந்த செல்வத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, உண்மையான வழிக்காக வேண்டி செலவு செய்கிறான். அப்போ அப்படி செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்யலாம்? பொறாமை கொள்ளலாம். அப்போ அதுக்காண்டி பொறாமை கொள்ளலாம். சம்பாதிக்கிறது மட்டுமில்லை, ஒருவன் சம்பாதிக்கிறான், கோடியாக வச்சிருக்கான், அதுக்கல்ல, அவன் சம்பாதித்த பணம் ஹலாலான பணம், அவன் சம்பாதித்த பொருள் இறைவன் காட்டித்தந்த வழியிலே சம்பாதித்தது. அப்படிப்பட்ட அந்த சம்பாத்தியத்தை என்ன செய்யறான்? எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டுமோ
அப்பொழுதெல்லாம் தானம் தர்மம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அவனை பார்த்துக்கணும். ஆஹா, நல்லா சம்பாதிச்சிருக்கிறானே, அவன் நல்ல அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறானே, எந்த விதமான முகஸ்துதியும் இல்லையே, எந்த விதமான பெருமைக்காக அவன் செய்யவில்லையே, இறைவனுக்காக மட்டுமே செய்கிறானே என்கிற அந்த எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து நாம் பொறாமை கொள்ளலாம். அவனைப் போல நாமும் சம்பாதிக்கணும், அவனைப் போல நாமளும் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் செய்வான். அப்படிப்பட்ட மனிதனை தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ரஜுல் ஆத்தாவுல்லாஹ் ஹிக்மத்தன், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஞானத்தை கொடுத்திருக்கிறான், கல்வி அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த கல்வி அறிவை கொண்டு அந்த கல்வியை கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குகிறான். அதை கொண்டு மக்களுக்கு கற்றும் கொடுக்கிறான். இன்னைக்கு நிறைய கல்விமான்களை பார்க்கிறோம். மார்க்க கல்வி விட்டுறவங்க கற்றவங்களை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உலக கல்வியை கற்றவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? சிறுபான்மை சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பாபர் மசீதிலே கையில் எடுத்தார்கள், மோசமான ஒரு தீர்ப்பை வழங்கி இன்றைக்கு அது போன்ற பள்ளிவாசல் எல்லாம் எடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் கல்வி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மக்களுக்கு மத்தியிலே அநியாயத்துக்கு போகிற கல்வியாக தான் இருக்கிறதை தவிர நியாயத்துக்கு உண்மைக்கு கட்டுப்பட்டு எந்த கல்விமானும் உலகத்தில் இல்லாத அளவுக்கு மாறிவிட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, கல்வியை கற்றிருக்கிறான், அந்த கல்வியை கொண்டு என்ன செய்கிறான், மக்களுக்கு நீதமாக நேர்மையாக தீர்ப்பு வழங்குகிறான். தான் பெற்ற கல்வியை கொண்டு என்ன செய்கிறான், மக்களுக்கு கற்றும் கொடுக்கிறான். அப்ப ரெண்டு விஷயத்தை நாம பார்க்கணும். ரெண்டு விஷயத்துல என்ன செய்யலாம், பொறாமை கொள்ளலாம். ஒன்று பணம், அந்த பணத்தை சம்பாதிக்கிறான், சம்பாதிச்ச பணத்தை கொண்டு மார்க்க வழியிலே செலவு செய்கிறான். எப்பொழுதெல்லாம் கேட்கிறான் அப்பொழுதெல்லாம் மார்க்க வழியிலே செலவு செய்கிறான். அதை கொண்டு போட்டா எடுத்து சில பேர் காலாண்டு கொடுக்கறதுக்கு போட்டா, தன்னை பற்றி விளம்பரப்படுத்துறதுக்கு பணம் செலவழிக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் உலகத்தில். தன்னை பற்றி விளம்பரப்படுத்துறதுக்காடி கற்று எழுதிட்டு வா, நீ அதை செய்துட்டு வா, இதை செய்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக விளம்பரப்படுத்தி விளம்பர பிரியர்களாகவே இருக்கிறார்கள். அந்த விளம்பரத்துக்காக எந்த நோக்கத்திற்காக அவர்கள் அந்த பணத்தை செலவழித்தார்களோ அந்த எல்லாம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிடும். மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. மறுமையில் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காம கேட்பான், அல்லாட்ட போய் கேட்பான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தேன், அள்ளி அள்ளி கொடுத்தேன், எல்லாமே செய்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு கேட்டால் எல்லாமே நீ செய்த ஓகே தான், ஆனால் எல்லாம் விளம்பரமெல்லாம் பார்த்தேன், உன் போஸ்டர் அங்கங்கே ஒட்டியிருந்தாங்க, நீ அள்ளி கொடுத்தவன்னு சொல்லி, கொடைவள்ளல்னு சொல்லி, தர்மகர்த்தா என்று சொல்லி அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு உண்டான விளம்பரத்தை உலகத்திலே நீ பெற்று விட்ட. இங்கே வந்து என்ன கேட்குற? கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அங்கே தக்குவா இல்லை, இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்க அங்கே செயல்படவில்லை. உலக ஸ்துதியை மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட உலக ஸ்துதியோடு ஒருவன் செயல்பட்டான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கல்வியை கற்றவன் பிரயோஜனமே கிடையாது. அப்படிப்பட்ட செலவை செய்தனால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இந்த உலகத்திலே கிடைக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ ரெண்டு விஷயத்துல நாம பொறாமப்படலாம். ஒன்று என்ன செய்யணும், பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான், சம்பாதிச்ச பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்கிறான். இரண்டாவது கல்வியை கற்கிறான், கற்ற கல்வியை கொண்டு மக்களுக்காக என்ன செய்கிறான், பயனளிக்கிறான். அதில் எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது. பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி என்று சொல்லி பாகுபாடு காட்டாமல் எல்லாருக்கும் சமமான முறையில் அந்த கல்வி போதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம கல்வி விஷயத்திலே பார்க்கிறோமே, ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது கல்வி, பணக்காரனுக்கு அந்த கல்வி அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. அவன் பணத்தை கொடுத்து அந்த கல்வியை பெறதுனால தான் அவன் படித்து முடித்த பிறகு ஒரு வேலைக்கு வரும் பொழுது அந்த படிப்பை வச்ச எண்ணத்தை பிடுங்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், மக்களை ஆட்டையை போடலாம் என்கின்ற குறியிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீ கல்வியை கற்கிறாயா, இறைவனுக்காக நீ கற்றுக்கொள். செலவழிக்கிறாயா, இறைவனுக்காக நீ செலவு செய். இதற்கு மாற்றமாக ஒருபோதும் செய்யாத என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு மோசமான ஒரு காரியம்தான் இந்த பொறாமை என்பது. அப்போ இந்த பொறாமை விஷயத்திலே நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபலக்ல சொல்லி காட்டுறான், வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத், பொறாமை கொள்ளக்கூடியவன் அவன் பொறாமை கொள்கிற நேரத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமையின எவனும் பொறாமப்படக்கூடாது, நாமளும் பொறாமப்படக்கூடாது, பொறாமைப்படுகின்றவர்களுக்கு விட்டிருந்து நாமளும் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு பொறாமை குடும்பத்தில் பகை ஏற்படுத்தும்,
கொலை செய்வதற்கு தூண்டும், குடும்பத்தை பிரிப்பதற்கு தூண்டும். இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலையிலே உட்பட்டதுதான் இந்த பொறாமை. அப்ப இந்த பொறாமை விட்டு தவிழ்ந்திருந்த காரணத்தினால்தான் சஅத் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்தாங்க? இவர் சொர்க்கத்துக்கு போவாரு, இவர் சொர்க்கத்திற்குரிய என்று சுப செய்தி சொல்கின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அது உயர்ந்தது என்று சொன்னால் அந்த பொறாமையை நாம கையில் எடுக்கலாமா? நாமள இஸ்லாமிய சமுதாயம், நாம் இந்த உலகத்திலே குறுகிய காலம் வாழப்போகிறோம். இந்த குறுகிய காலத்திலே வாழுகின்ற அந்த காலத்திலே பொறாமம், வஞ்சகம், கபடம் இது போன்ற எல்லா விதமான துர்க்குணங்களையும் உள்ளத்திலும் தூக்கி எறிந்து விட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நல்ல பண்புகள், மனித நேயம், மனிதாபிமானம், பிறருக்கு உதவுவது, இது போன்ற நல்ல குணங்களை தனதாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். முஸ்லீமாக வாழ்வதற்கு மிக மிக தகுதியுடையவர்கள் எவரிடத்தில் இந்த பொறாமை இல்லையோ, எவரிடத்தில் இந்த இஷ் என்று சொல்லக்கூடிய வஞ்சகம் இல்லையோ, அவர்கள்தான் அல்லாஹுவால் சிறந்த மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். எவர்கள் ஒரு பக்கத்திலே தொழுது கொண்டும் ஒரு பக்கத்திலே இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு எவர்கள் இந்த இரண்டையும் கையில் எடுத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே எந்த விதமான நற்பாக்கியம் கிடைக்காது என்கின்ற காரணத்தில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரண்டையும் மிக கடுமையாக நமக்கு கண்டித்திருக்கிறார்கள். ஆகவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த பொறாமையிலிருந்தும் இந்த வஞ்சகத்திலிருந்தும் நம் அனைவரும் காத்தள்ள வேண்டும் என பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.